தமிழக அரசின் மது கொள்கையால் ஏராளமான குடும்பங்கள் சீரழிந்து வருவதாக காங்கிரஸ் துணைத் தலைவர் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி பொன்மலை ஜி கார்னர் மைதானத்தில் நடைபெற்ற காமராஜர் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் திரு ராகுல் காந்தி பங்கேற்று பேசினார். கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் உரையாற்றிய அவர், காமராஜரால் தான் பலருக்கும் முதல் முறையாக பள்ளிக்கு செல்லும் வாய்ப்பு கிடைத்ததாக பெருமிதத்துடன் கூறினார். வறுமையில் இருந்து மீள கல்வி பயில வேண்டியதன் அவசியத்தை மக்களுக்கு உணர்த்தியவர் பெருந்தலைவர் காமராஜர் என திரு ராகுல் காந்தி புகழாரம் சூட்டினார். Might still remember the feeling of hope and excitement as they went to school for the first time. Other people might remember the relief they felt when they got jobs and were able to live a better life because of Kamarajji. தொடர்ந்து பேசிய ராகுல் காந்தி, தமிழகத்தில் வேலையில்லா திண்டாட்டம்தான் மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் 1/3 இளைஞர் வேலையின்றி தவிப்பதாக சுட்டிக்காட்டிய திரு ராகுல் காந்தி, இளைஞர்களின் குரலுக்கு ஆட்சியாளர்கள் செவிசாய்ப்பதில்லை என்று குறை கூறினார். That if they get an education, they will get a job, and then they find once they are educated, once they have got a degree, they don't have a job in Tamil Nadu. தமிழக அரசின் மது கொள்கையால் ஏராளமான குடும்பங்கள் சீரழிந்துள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், மது விற்பனையால் அரசுக்கு கடந்த ஆண்டில் 30,000 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்ததாக தெரிவித்தார். தமிழகத்தில் மதுவை ஒழிப்போம் என்றும் தமிழக தாய்மார்கள் மற்றும் சகோதரிகள் பிரச்சினைகள்தான் நன்கு அறிவதாகவும் ராகுல் காந்தி குறிப்பிட்டார். தமிழகத்தில் மதுவை ஒழிப்போம் என உறுதி ஏற்போம் என்றும் அவர் பேசினார். தமிழகத்தில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மக்களை பாதிக்காத வகையில் புதிய மது கொள்கையை கொண்டு வருவோம் என்றும் திரு ராகுல் காந்தி உறுதியளித்தார். Last year, liquor sales contributed 30,000 crores to state revenue. When one person in the family becomes addicted, the entire family has to pay the price. தமிழகத்தில் மீண்டும் காமராஜரின் பொற்கால ஆட்சி அமைய ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் ராகுல் காந்தி கேட்டுக்கொண்டார். நிகழ்ச்சியில் ராகுல் காந்திக்கு வெள்ளி செங்கோல் நினைவு பரிசாக வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS இளங்கோவன், முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப. சிதம்பரம், எஸ். திருநாவுக்கரசர் மற்றும் கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளர் குஷ்பு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.